Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 28வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு டேட்டா இருக்கும். அது வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு லைன்லயே 3 ஸ்டோர் இருக்கும். அதை வந்து நம்ம பிவட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டோர் ஒரு ரோல வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டோர் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டோருக்கும் ஒவ்வொரு ரோவா நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். இந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 0க்கு வந்து 3 ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர் 1, ஸ்டோர் 2, ஸ்டோர் 3. ஸோ ப்ராடக்ட் 0க்கு வந்து ஸ்டோர் 1ல வந்து 95 ஸ்டாக் இருக்கு. ஸ்டோர் 2ல வந்து 100 ஸ்டாக் இருக்கு. ஸ்டோர் 3ல வந்து 105 ஸ்டாக் இருக்கு. இதே இது ப்ராடக்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் 1க்கு வந்து 70 ஸ்டாக் இருக்கு. ஸ்டோர் 2க்கு வந்து ஸ்டாக்கே கிடையாது, அதான் நல்லுன்னு இருக்கு. ஸ்டோர் 3க்கு வந்து 80 ஸ்டாக் இருக்கு. இந்த டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டேட்டாவை இப்போ ஸ்டோர் 0 இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டோர் 1, சரி ப்ராடக்ட் 0, இது வந்து ஸ்டோர் 1 95 இருக்கு. இதே இது ஸ்டோர் 2 இங்க போலாம். ஓகே, அதே ப்ராடக்ட் ஸ்டோர் 2க்கு பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. அதே ப்ராடக்ட் ஸ்டோர் 3க்கு போனால் 105 இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ரோல இருக்கக்கூடிய டேட்டாவை 3 ரோவா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்போஸ் ஆர் பிவட் எப்படி சொன்னாலும் சரி. அதே மாதிரி ப்ராடக்ட் 1க்கு வந்து ஸ்டோர் 1 வந்து 70 ஸ்டாக் இருக்கு. ஸ்டோர் 2க்கு வந்து ஸ்டாக் இல்லை. ஸ்டோர் 3 வந்து 80 ஸ்டாக் இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடணும் நம்ம. ஸோ ஸ்டோர் 1, 3க்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ராடக்ட் 1ஓட ஸ்டாக் இருக்கு. ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டாவை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி ப்ராடக்ட் ஐடி 0, ப்ராடக்ட் ஸ்டோர் வந்து ஸ்டோர் 1, 2, 3 என்ன ஸ்டாக் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் 1க்கு வந்து அதே மாதிரி. ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதை வந்து எப்படி நம்ம ஒரு சீக்வல்ல கொண்டு வர்றது, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒன்ஸ் அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம முதல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். ப்ராடக்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்டோருக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செலக்ட் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டேபிள். முதல்ல வந்து ப்ராடக்ட் ஐடி இல்லையா, ப்ராடக்ட் ஐடி. அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் கோட் பண்றோம் ஸ்டோர் 1 as ஸ்டோர். இதுக்கு வந்து ஸ்டோர் 1ஓட டேட்டா வேணும் இல்லையா. ஸோ ஸ்டோர் 1ஓட டேட்டா 95, 70. ஸோ அதை எடுத்து ஸ்டோர் 1 as price from the products table. அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து 0 and 1க்கு 95, 70 ஸ்டோர் 1ஓட நம்பர்ஸ் வந்துருச்சு. இதே இது ஸ்டோர் 2க்கு வரணும் அப்படின்னா இதே சீக்வல் எடுத்துட்டு ஒரு யூனியன் ஆல் கொடுத்தோம்னா 2 டேட்டா செட் கம்பைன் ஆயிரும். ஸோ ஹார்ட் கோட் வந்து ஸ்டோர் 2 என்ன காலம் வேணும்னா ஸ்டோர் 2ஓட காலம், அதாவது செகண்ட் இங்க இருக்குல்ல 3வது காலம். ஸோ அதுக்கு வந்து 100 நல்லுன்னு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது அப்படியே ஆட் ஆகுது, 100 நல்லுன்னு ஆட் ஆகுது. ஆனால் நல்ல வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் இல்லையா. அதனால வேர் ஸ்டோர் 2 இஸ் நாட் நல் கொடுத்தோம்னா அந்த நல் வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ இந்த நல் ஃபில்டர் வந்து எல்லா ஸ்டோருக்குமே தேவை இல்லையா. இந்த ஸ்டோர் 1ல வந்து இப்போதைக்கு நல் இல்லை, அதனால நமக்கு வந்து டேட்டா ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து டேட்டா வந்துச்சு. ஆனால் நல் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணணும். அதனால ஸ்டோர் 1க்கும் நாட் நல் ஃபில்டர் கொடுக்குறோம். ஸோ ஸ்டோர் 1, 2 வந்துருச்சு. 3 வரணும் அப்படின்னா
அதே யூனியன் கொடுத்து அதே டெய்லர் அதே வாடகை. ஸோ ஸ்டோர் 3 எடுத்து வரோம். ஸ்டோர் 3 இஸ் நாட் நல். ஸோ 105 80 வந்துருச்சு. இது வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் பை 1,2. 1ங்கிறது ப்ராடக்ட் ஐடி, 2ங்கிறது ஸ்டோர். ஸோ 0ங்கிற ப்ராடக்ட்டுக்கு ஸ்டோர் 1 2 3 95 100 105 இல்லையா, 95 100 105. ஸோ ஒரு ரோல் இருந்ததை 3 ரோவா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இதில் நல்லா இக்னோர் பண்ணிட்டோம்னா 70 and 80. ஸ்டோர் 1 and 3 70 and 80 வந்துருச்சு. ஸோ இதான் வந்து அவங்க கேட்ட டேட்டா. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு ஸ்டோரையும் வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 4வது ஸ்டோர் 5வது ஸ்டோர் அப்படின்னா நம்ம வந்து இதை ரிப்பீட் பண்ணிட்டு தான் போகணும், ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்ம MySQL சர்வரில் பண்ணக்கூடியது இல்லையா. இதை வந்து நமக்கு சீக்வல் சர்வர், மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அன்பிவட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சின்டாக்ஸ் நான் இங்கே எழுதுறேன். இது மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வருக்கு ஒர்க் ஆகும். ஸோ அன்பிவட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டோர் வேணும் அப்படின்னு எழுதிட்டு ப்ரைஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் வேல்யூ இந்த ஃபார்மேட்டில் டேட்டாவை எடுத்து வந்துடும், அன்பிவட் பண்ணிடும். பட் இது MySQL ஒர்க் ஆகாது. யாராவது சீக்வல் சர்வரில் ஒர்க் பண்ணுறா இருந்துச்சுன்னா இந்த சின்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோருக்கும் ஹார்ட் கோட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் எடுத்து வருவோம். ஃபில்டர் வந்து மெயினாக அது நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபில்டரையும் யூஸ் பண்ணிடுவோம். மேக் ஷுர் ஹார்ட் கோட் பண்ணுற வேல்யூ அந்த காலமும் கரெக்டாக இருக்கணும், ஃபில்டரும் கரெக்டாக இருக்கணும். ரைட். ஸோ இதான் வந்து இதோட கண்டிஷன். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் GitHub லிங்க் இருக்கும். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் GitHub லிங்க் இருக்கும். ஸோ அது வந்து கோட் பேஸுக்கும் எடுத்துகிட்டு போகும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 28வது வீடியோ இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் இந்த பேஜ் லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ண 3 யூனியன் ஆல் கோடு, MS SQL சர்வரோட சின்டாக்ஸ் அன்பிவட் சின்டாக்ஸ் இருக்குது. இது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இதோட ஷார்ட் வீடியோ வந்து நான் இந்த குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.